ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறவங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பிஸ்தா ஐஸ்கிரீம், பைனாப்பிள் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் இது போல் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கஸ்டர்ட் பவுடர் எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்றதையும் நான் வீடியோவாக விட்டுருக்கேன், அதையும் பாருங்கள். வாங்க. இன்றைக்கி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாலை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு உண்டுங்க. மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா பொங்கட்டும். பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 4 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுக்கலாம். சில்லுன்னு இருக்கிற பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேங்க. கஸ்டர்ட் பவுடரை இந்த சில்லுன்னு இருக்க பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நான் வீட்லேயே ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடருங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பொங்கி வரும்போது அந்த எடையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. பால் அடலாம் நல்லா உள்ளே வரும்போது ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பால் கொஞ்சம் கெட்டியாகுங்க. நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் மீதி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 1/2 லிட்டர் தான் பால் எடுத்திருக்கோம். அதுவும் ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறதுனால சர்க்கரை ரொம்ப தேவைப்படாதுங்க. நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர்லேயும் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த கஸ்டர்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா பாலில் இறங்கும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற விட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சில்வர் கப்பில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். சில்வர் கப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. காலையில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற பாருங்கள். எந்தளவுக்கு க்ரீமியாக கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம எடுக்கும்போது எவ்வளோ க்ரீமியாக வருது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் நீங்களே எப்படி செய்யலாங்கிறத வீடியோவாக விட்டுருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல விதமான புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான வீடியோஸ் அடுத்தடுத்து புதுசாக உங்களுக்காக போடுறேன்.